சபாநாயகரை சந்திக்க கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது வருகை தந்திருக்கிறார். கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகரை சந்திக்க அவர் தற்போது வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது சபாநாயகரை சந்திக்க அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சபாநாயகரை சந்திக்க கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக, அதாவது போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள்ல அமைச்சராக இருந்து கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக தற்போது சபாநாயகரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் அடுத்த கட்டமாக அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் ராஜினாமா செய்வதற்காக தற்போது சபாநாயகரை சந்திக்க வந்திருக்கிறார். அதிமுக காலத்துல அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அதிமுகவுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக இருந்த சி. விஜயபாஸ்கர் வரக்கூடிய 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துல தனது ஆதரவாளர்களுடன் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதே நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில தமிழக வெற்றி கழக தலைவர் தலைமையில அவரை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய இருக்கிறது. கட்சித்தாவல் சட்டத்திலிருந்து கட்சித்தாவல் சட்டம் பாயாமல் இருப்பதற்கு ஏதுவாக அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கான கடிதத்தை கையெழுத்தால, அதாவது ஹேண்ட் ரிட்டனாக சபாநாயகரிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் விதி. அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் கொடுத்தால் அந்த மனுவை பரிசீலித்து சபாநாயகர் அதன் மீது அவர் முடிவை இன்று மாலைக்குள்ள அறிவிப்பார். அதற்காக ராஜினாமா செய்வதற்காக தற்போது அதிமுகவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது சபாநாயகர் அறைக்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். சபாநாயகரை சந்திக்க கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.